1834. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேளை இப்படி இருக்கு, இப்படி இருக்கலாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இதில் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். ஒன்று கீழே பிரேக் ஆனால் கீழே இறங்காத வாய்ப்பு இருக்கும். இப்படி இறங்கினா இந்த டூல் வேண்டில் இதை போட்டுப்போம். ஒருவேளை மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா இந்த அளவுக்கு இறங்குறது வாய்ப்பு இருக்கும். மேல் நோக்கி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண 26,726 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸு. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ல பிரேக் பண்ணாலே இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில்